Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை அரசு மருத்துவமனையில் அத்துமீறி நுழையும் போதை ஆசாமிகளால் ஊழியர்களுக்கும் சிகிச்சை பெறுபவர்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது. இது தொடர்பான வீடியோ வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், விவரங்களை வழங்கலாம். கோவை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இருக்கிறது கோவை அரசு மருத்துவமனை. இந்த சூழ்நிலையில் மாவட்டம் மட்டுமல்லாது வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளும் இங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் இங்கு சிகிச்சை பெறக்கூடிய நபர்களிடம் உடன் ஒருவர் தான் தங்க முடியும் என்ற சூழல் இருக்கிறது. மேற்கொண்டு தங்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் வளாகத்தில் உள்ள அங்கிருக்கிற மேஜைகள் மற்றும் தரைகளில் படுத்து உறங்குவார்கள். அப்படி இருக்கையில் அவர்களிடம் ரகளையில் ஈடுபடுவதற்காக சில நபர்கள் அவ்வப்போது உலா வருவதாகவும் அவர்களிடம் இருக்கும் பொருட்கள் மற்றும் செல்போன்களை தேடிக்கொண்டு செல்வதற்காக உள்ளே நுழைவதும் வழக்கமாக இருந்து வருவதாக அங்கு வரக்கூடிய நபர்கள் நம்மிடையே தெரிவித்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்சமயம் நமக்கு கிடைத்துள்ள இந்த வீடியோ மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வீடியோ. வெளியே வளாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தொந்தரவு தருகிறார்கள் என நினைத்தால் வார்டுக்குள்ளே சென்று அங்கிருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய செவிலியர் மற்றும் அங்கு சிகிச்சை பெறக்கூடிய பெண்கள் வார்டுக்குள்ளேயே 2 போதை ஆசாமிகள் உள்ளே நுழைந்து மிரட்டும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளின் உடைமைகளுக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் இருக்கு, அவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது. மேற்கொண்டு பணியில் இருக்கக்கூடிய செவிலியர் உள்ளே வரும் நபரை தடுத்த போதும் அவர் அங்கே நிற்காமல் மேற்கொண்டு அந்த வார்டுக்குள் நுழையும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளே ஏற்கனவே ஒருவர் ஆயுதத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. உள்ளே செல்லக்கூடிய நபர் உள்ளே இருக்கக்கூடிய மற்றொரு நபரை பேசிக்கொண்டு பின்னர் வெளியே வருகிறார். அப்போது அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களை பிடித்து விசாரித்த போது ஒருவர் கையில் கத்தி போன்ற ஆயுதமும் இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் கோவை அரசு மருத்துவமனையில் போதை ஆசாமிகள் உலா வரும் ஒரு அட்டூழியமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இது தொடர்பாக காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்தால் உடனடியாக அங்கு ரோந்து பணியில் வரும் காவலர்கள் அவர்களை பிடித்து விசாரித்து விட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாமல் அப்படியே விட்டுவிடுவதாக மருத்துவமனை ஊழியர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். போதை ஆசாமிகள் உள்ளே நுழைந்து பணியில் இருக்கக்கூடிய செவிலிகள் மற்றும் நோயாளிகள் மற்றும் அங்கு வரக்கூடிய உடைமைகளுக்கு அச்சுறுத்தல் தரும் வகையில் நடந்து கொண்டாலும் அவர்கள் மீது எவ்வித சட்ட நடவடிக்கைகளும் காவல்துறையினர் எடுக்காமல் மிகவும் அலட்சிய போக்குடன் அவர்களை விசாரித்து விட்டு அனுப்பிவிடுவதாக தெரிவிக்கிறார்கள். இதே நிலை நீடிப்பதால் இது போன்ற போதை ஆசாமிகள் அடிக்கடி கோவை அரசு மருத்துவமனையில் உலா வருவதாக அங்கிருக்கின்ற ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த ஊழியர்கள் இப்போ பிடித்த 2 நபர்களும் கஞ்சா போதையில் இருந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தில் கஞ்சா பரவல் அதிகமாக இருப்பதாக அனைத்து அரசியல் தலைவர்களும் தொடர் விமர்சனங்களை எடுத்து வரும் நிலையில் ஒரு அரசு தலைமை மருத்துவமனையிலேயே கஞ்சா போட்டுக்கொண்டு ஆயுதங்களுடன் 2 நபர்கள் உள்ளே நுழைந்திருக்கின்ற இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறையினர் இதுபோன்று உள்ளே நுழையும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்திருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.